கேளைக்கிற சித்தர் எதையும் நேராகவே சொல்ல மாட்டார். ஒரு ஹிட்டன்லேயே இருப்பார் எப்போ பாரு. ஒருத்தர் சொன்னார், சாமி நான் நல்ல வேலையில் இருந்தேன், திடீர்னு வேலை போயிடுச்சு, 1 வருஷம் ஆகுது, இன்னுமே எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு. சரி, இதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? பிரச்சனையே ஒன்றும் இல்லை சாமி. இப்போ இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தார் இல்லையா, அந்த வீட்டு லோனை ஃபுல்லாக கட்டி க்ளோஸ் பண்ணிட்டாரம்மா. திடீர்னு ஒரு பணம் வந்துச்சு, க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸ்கூல் ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வேலை வருது, அந்த ஏதாவது ஒரு வேலை செஞ்சு ஏதாவது ஒரு அமௌண்ட் வருது. வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ என் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படியே தான் இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை ஐயா உங்களுக்காக ஏதோ ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு, இன்னும் நீ கண்டுபிடிக்கல. நீ அதை கண்டுபிடிக்காதனால 1 வருஷமாக அந்த வேலையை அவர் உங்கள் கையில் கொடுக்காமல் இருக்காரு. உன் வேலை போனப்போ உன்னைய ஒரு வேலைக்காக அவர் கூட்டிகிட்டு வந்தார். வர வழியில் அந்த வேலை பக்கத்தில் இருந்துச்சு, இன்னும் நீ பார்க்கல அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியலையே சாமி என்ன சொல்கிறாருன்னு. இவர் இப்படி தான் பண்ணுவார். உண்மை தான். எனக்கே வாழ்க்கையில் இப்படி நிறையா நடந்திருக்கு. ஐயா நீங்கள் வாயை திறந்து சொல்லிட்டீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னா, உனக்கு என்ன வேலை அப்படின்னாரு. இவர் இப்படி தான் பண்ணுவார். இவர் பக்கத்தில் நம்ம எல்லா சாவியும் வச்சுருவார். நீங்கள் தான் குமிஞ்சு தேடி எது நம்ம சாவின்னு தேடி எடுத்து திறந்துட்டிங்கன்னா திறந்துடும். சாவியாவது கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கிறாரு, கையிலலாம் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இவர் இப்படி நிறைய பண்ணுவார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவனுக்கு என்ன அறிவு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், இவன் என்ன தான் பண்ணுறான் இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லி இவர் உண்மையாலுமே அந்த வேடிக்கை பார்க்குற டைப். பட் ரொம்ப நீங்கள் காம்ப்ளிகேட்டாக ஆக்கிட்டு இருக்கிற பிரச்சனையை பெருசாகிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, சாவி எடுத்து கொடுத்துட்டு அடுத்து இந்த மாதிரியெல்லாம் ஒன்றை உனக்கு எந்த வேலையுமே கொடுக்கவும் மாட்டார். அதுவும் பண்ணுவார். இந்த பிரச்சனையிலேருந்து உன்னை காப்பாற்றி விட்டுருவார். நீங்கள் ஒன்ஸு இவரை புரிஞ்சுக்கிட்டு, ஓ இவர் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சாவியை தேட ஆரம்பிங்க. பக்கத்தில் என்ன வேலை இருக்குதுன்னு பாருங்கள், நமக்கு என்ன செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. அந்த வேலையில் ஜாயின் பண்ணுங்கள். சட்டுன்னு ஒரு க்ரோத் கிடைக்கும். நிறைய இன்சிடெண்ட் எனக்கு அந்த மாதிரி நடந்துச்சு. நான் தான் சொன்னேன். அதே மாதிரி பி சைலண்ட். எதுக்கும் ரியாக்டே பண்ண மாட்டார். அப்படி சைலண்ட்டாக இருப்பார். பட் வித்தின் அ வீக், வித்தின் அ மந்த் அந்த பிரச்சனைங்கிறது வந்து சால்வ் ஆயிரும். இதுக்குள்ளே நம்ம லபதப்பான்னு கத்தி முடிச்சு, சண்டை பண்ணி, பிரச்சனை பண்ணி, மண்டையை உடைச்சு எல்லாம் பண்ணியிருப்போம். இவர் ஆரம்பத்தில் பிரச்சனையே இல்லாதப்போ எப்படி சைலண்ட்டாக இருந்தாரோ, ஹை பீக்கில் பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப அதே சைலண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணுவார். பட் அவருக்கு தெரியும் இல்லையா, இந்த பிரச்சனை இப்போ முடிஞ்சிடும், இவங்க தான் தேவையில்லாமல் இதை பெருசாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. எஸ், அதுதான் அவர். அப்போ நம்மளும் ஒரு மாதம் அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். பிரச்சனை நடக்கும், பட் தீர்ந்துடும். இதில் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, இப்போ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ அறிவார்ந்தமாக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு மானிட்டர் பண்ணுவார். அதுக்கு ஒரு மார்க் போடுறார். அதை வச்சு தான் உங்களுக்கு அடுத்த அப்கிரேட் போர்ஷனே இவர் கொடுக்குறார். ஸோ இவரை கிளைக்கிற முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை வந்து அப்கிரேட் ஆகும். வேலை இல்லை, நான் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கேன், பிரச்சனை பெருசாகிடுச்சு, தீர்ந்துடும். பி கான்ஃபிடென்ட். இது மாதிரி இவ்வளோ தான் வழி. ஒரு பிரச்சனையை தீர்க்கணுன்னா அதை பெருசாக்கணுன்னா அது தீர்ந்துடும். இது இன்ஸ்டண்ட்டாக நடக்கும். வந்த உடனே பிரச்சனை பெருசாகிடும், அப்புறம் தீர்ந்துடும். அவ்வளோதான். கேளைக்கிற சித்தர் நமோ நமோ.